கற்பித்திருக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் ஆடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடவும், எங்களுடைய வாழ்வுக்கில் இருக்கும் ஆண்டவர் எங்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க நாங்கள் கேட்டு மன்றாடும். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் புனிதர்கள் கொர்னேலியுஸ், திருத்தந்தை சிப்ரியன் ஆயர் மறை சாட்சிகளுடைய திருவிழாவை இன்று நினைவு கூறுகின்றோம். திருச்சபையிலே பல நன்மைகளை கொண்டு வந்தவர்கள், திருச்சபைக்காக உழைத்தவர்கள், திருச்சபையிலே பல மாற்றங்களுக்காக இவர்களுடைய வாழ்வையே கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தொடக்க கால திருச்சபையின் மறை சாட்சிகள் என்றே நாங்கள் சொல்லலாம் புனித கொர்னேலியுஸ், புனித சிப்ரியான். எனவே இவர்களூடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். நாங்களும் திருச்சபையிலே நாங்களும் வாழ, திருச்சபைக்குள் நாங்களும் உண்மையானவர்களாக வாழ்கிறதுக்கு இவர்களுடைய ஆசிரை நாங்கள் கேட்டு மன்றாடும். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அயரா விழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சிகளாகவும் புனிதர்களான கொர்னேலியுஸ், சிப்ரியான் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 13 நிறைவு பெற. அன்புக்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகின்றார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகும், ஒரு மனைவி கொண்டவராயும், அறிவு தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும்.
தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தாம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவன செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழிவு சொல்லுக்கு ஆளாகலாம். அலகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவரிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை: தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறியற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 101 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கு புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண் முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் நாக்குள்ளத்தில் செருக்குள்ளோரின் செயலை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். Hallelujah.
நம்மிடையே பெரிய இறைவாக்குனர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 திருவசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயிம் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்குனர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றிலும் பகுதியிலும் பரவியது. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து கொர்னேலியுஸ், சிப்ரியன் புனிதர்களுடைய திருவிழாவையும் நினைவு கூறுகின்றோம். மறை சாட்சிகளாக மரித்தனர். இன்றைய நாள் எனக்கும் ஒரு அழகான நாளாக அமைகின்றது. என்னுடைய குருத்துவப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த மறை சாட்சிகளுடைய நாளில் நானும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 8 வருடங்கள் நிறைவடைகின்றது. எனக்காக செபிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த திருப்பலியிலே முக்கியமாக இன்றைய நாளில் நாங்கள் இவர்களுடைய மேன்மையான செயலை கண்டு நாங்கள் மிஞ்சி விடுகின்றோம். இவர்கள், இந்த புனிதர்களுடைய வாழ்வு வேதகலாபனையின் போது எடுக்கப்படுகின்றது. இவர்கள் மிகவும் உழைத்தவர்களாக, திருச்சபையிலே மிகவும் ஆழமான விசுவாசத்தை கொண்டவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். இவர்கள் வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிகவும் ஆழமான விசுவாசத்தை மக்களுக்கு கொடுத்தவர்களாக, அந்த காலத்தில் தொடக்க கால திருச்சபையை வழி நடத்திய அழகான புனிதர்களாக மாறுகின்றார்கள். எனவே அவர்கள் வித்திட்ட அந்த விருட்சமாக வளர்ந்திருக்கும் மரங்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். அவர்களுடைய இரத்தத்திலே இன்று இந்த திருச்சபை அழகாக வளர்ந்திருக்கின்றது. அவர்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டம் அளிக்கின்றது. எனவே அவர்களூடாக எங்கள் தேவைகள், வேண்டுதலுக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இன்றைய நாளில் வாசகங்களுக்கு நாங்கள் வரும்போது, இன்றைய நற்செய்தியானது இயேசு ஒரு இளைஞனை, இறந்த இளைஞனை, அவனை உயிர் பெற்றலச் செய்கின்றார். இங்கே இயேசு ஏன் இதை செய்கின்றார் என்று நாங்கள் இயேசுவிடம் போய் கேட்கவும் இல்லை. யாரும் இயேசுவை பார்த்து கேட்கல, இந்த இளைஞனை உயிர்ப்பித்து விடும் ஆண்டவரே என்று. ஆண்டவர் இயேசு ஒன்றை எங்களுக்கு அவதானிக்கலாம். இயேசு சொல்லுகின்ற அங்கே நாங்கள் அவரை கண்ட ஆண்டவர், அந்த கைம்பெண், அவருக்கு புருஷனும் இல்லை, இப்போ அவனுடைய ஒரு இளைஞனாக இருந்த அந்த மகனும் இல்லை. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிவு கொள்ளுகின்றார். அவர் மீது பரிவு கொண்டு, அதாவது அவருக்கு தெரியும் இந்த இவக்கு எல்லாம் இழந்து போயிட்டது, கடைசியில் நம்பிக்கையும் இல்லாமல் கஷ்டப்பட போகின்றார். அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பவளாக மாறிவிட்டார். என்றால் எல்லாமே எதிர்பார்ப்பு என்பது இல்லாமலே போய்விட்டது. எனவே ஆண்டவர் இயேசு அவளுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கின்றார், வாழ வேண்டிய தாகத்தை கொடுக்கின்றார், தனது மகனை உயிர்ப்பித்து கொடுக்கின்றார். எனவே இந்த உயிர்ப்பித்து கொடுத்ததன் நிலைகளை நாங்கள் பலவாறு பார்க்கலாம். இயேசு பல இடங்களில் இந்த புதுமையை நாங்கள் பார்த்தால் லாசரை உயிர்ப்பிக்கின்றார், அது பிறகு இவரை இளைஞனை உயிர்ப்பிக்கின்றார். ஆனால் அந்த மனிதன் இறப்பான், ஆனால் இன்னும் முறை வாழ்வை கொடுக்கின்றார். இந்த மகன் திரும்பவும் கொடுக்கின்றார், உன் அம்மாவோட வாழ் என்றால் அவருக்கு தேவையான வாழ்க்கை
தனிச்சு போயிட்டா. அவருக்கு எல்லாமே இழந்தவள், தனது கணவனை இழந்தவர், இப்போது தனது மகனையும் இழந்து விட்டால் என்ன மாதிரி வாழ்க்கை போய்விடும். எனவே ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் காணுகின்றார், எதிர்காலத்தை நல்லா காணுகின்றார். எனவே அந்த இளைஞனுக்கு சொல்லுகின்றார், இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. எனவே இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்குகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கடவுளில் நம்பிக்கை வைக்கும்போது, கடவுளோடு நாங்கள் வாழும்போது கடவுள் எங்களை உணர்ந்து கொள்ளுகின்றார். அதுதான் முக்கியமானது. நாங்கள் எண்ணங்களை சொல்ல தேவையில்லை. இங்கே அந்த கைம்பெண் சொல்லவில்லை, இந்த விதவை பெண் ஒன்றுமே சொல்லவில்லை கடவுளிடம். அவளுடைய துக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தனது மனதில் வைத்து கொண்டு போகின்றார். எல்லாமே சுமந்து கொண்டு போகிற அந்த மனதுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பை கொடுக்கின்றார், நம்பிக்கையை கொடுக்கின்றார், அவளுடைய வாழ்வுக்கு ஒளியை ஏற்றுகின்றார். எனவே தான் நாங்கள் கடவுளை சில நேரங்களில் நாங்கள் போய் கோயிலில் போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே எங்களுக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் போய்விடும். கடவுளுக்கு தெரியும் என்னுடைய மனது எவ்வளவு, நான் வாழுகின்ற ஒவ்வொரு இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையை நாங்கள் சொல்ல தேவையில்லை கடவுளிடம். கடவுள் புரிந்து கொள்ளுகின்றார் நான் யார் என்று. அது முக்கியமானது. இன்றைய இந்த வாசகத்துக்குள்ளே நாங்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டால், கடவுளுடன் நாங்கள் போய் இருக்கும்போது கடவுள் என்னை புரிந்து கொள்ளும். கடவுள் என்னுடைய கடவுள் என்னுடைய வாழ்வை நல்லா புரிந்து கொள்ளுகின்றார். என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்துக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கின்றேன், நான் அழுது புலம்பி வாய் விட்டு அழுது சொல்லத்தான் வேணும் என்று இல்லை, என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கிற தாகத்தை அறிந்து கொண்ட ஆண்டவர் அவர். அதை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கத்தித்தான் சொல்லணும், அழகித்தான் சொல்லணும், சுபத்தில் தான் சொல்லணும். இல்லை, நாங்கள் தியானத்தில், அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லாமலே புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நேரமும். அதுதான் முக்கியமானது. நாங்கள் போய் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை தரிசிக்கிற நேரங்கள், ஆண்டவரோடு போய் கொஞ்ச நேரம் இருக்கிற நேரங்கள், ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கவலைகளை புரிந்து கொள்ளுகின்றார். நான் சைலன்ஸில், அதாவது மிகவும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில விடயங்களை ஆண்டவர் புரிந்து கொள்ளுகின்றார். நிறைய நேரங்களில் நான் கோயில்களில் நிறைய போயிருக்கிறேன். சில பேர் ஆறுதலாக அப்படியே இருப்பார்கள், மணித்தியால கணக்கு ஆண்டவரோடு இருப்பார்கள், ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள், ஆண்டவருக்குள்ளே அப்படியே தியானத்தில் இருப்பார்கள், ஒரு வார்த்தை கூட வராது, ஆனால் மனதளவில் போய்கொண்டிருக்கும். புனிதர்களுடைய வாழ்வும் இப்படித்தான். இயேசுவும் இதை கற்றுத்தருகின்றார். அமைதியான இடங்களுக்கு போய் அமைதியான முறையில் ஆண்டவரோடு அவர் கடவுளோடு செபத்தில் ஆழ்ந்த இடத்துல இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற அவர் மலைகளில் மிகவும் அமைதியான இடங்களை தேடி போய் அங்கே ஆண்டவரோடு அமைதியில் கடந்தார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே புனிதர்கள், பல மணித்தியாலங்கள் நற்கருணைக்குள் முன்னுக்கு 7-8 மணித்தியாலங்கள் தியானத்தில் இருப்பார்கள், அமைதியில் இருப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் புரிந்து கொள்கிறார், எங்களோட வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்கிறார். எங்களுக்கு தேவை, நாங்கள் செபம் என்பது தியானம், அதாவது நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் போது எங்களை முழுமை அடைய செய்கின்றார் கடவுள். எனவே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் புரிந்து கொள்ளுகின்றார். போகிற நேரம் இந்த பெண்ணுக்கு தேவையானதை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நாங்கள் தேடி செல்ல வேண்டும், கடவுளோடு போய் இருக்க வேண்டும். கடவுளை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் முழுமையாக அவர்கள் வாழ்வை மாற்றுவார். அவர்கள் வேதனையை அவர் புரிந்து கொள்ளுகின்றார், அவருக்கு தேவையானதை கொடுத்தே தீருவார். எனவே இன்றைய வாசகம் அழகான ஒரு வாசகம், எங்களுக்கு நிறைய விடயங்களை சொல்லும் ஒரு வாசகம். கடவுள் ஒரு நாளும் கைவிடாதவர், கடவுள் ஒரு நாளும் எங்களை தனித்து விடாதவர். எனவே இந்த வார்த்தைகளோடு நாங்கள் இன்றைய நாளுக்குள் போவோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். இன்றைய புனிதர்கள் சிப்ரியன், கொர்னேலியுஸ், இந்த புனிதர்களூடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், அருவரங்களை ஆண்டவரிடம் கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடி நிற்போம். நல்லாயனே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, நாம் அனைவரும்
ஒரே எதிர்நோக்குடன் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்தவர்களாக முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வளப்படுத்தும் இறைவா, எம் இளையோர் நீர் கொடுத்த சுதந்திரத்தை நன்கு பயன்படுத்தி உமக்குரியவற்றையே தேர்ந்து கொள்ளவும் வாழ்வுக்குரிய பாதையில் பயணிக்கவும் தேவையான தெளிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வாயிலாகவும் இணைந்திருக்கும் அனைவரின் தேவைகளையும் நீரே நிறைவேற்றி அவர்களை உமது ஆசீரால் நிரப்பியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, வார்த்தையால் மட்டுமின்றி எங்கள் உள்ளத்து எண்ணங்களை புரிந்து கொள்ளும் ஆண்டவர் நீர். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவர் நீர் ஆண்டவர். வல்லமுள்ள தெய்வமே, உம்மிடம் பாதம் பிடித்து வருகின்றோம். உமது பாதத்தை அன்றி வருகின்றோம் ஆண்டவர். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களையும் பாதம் வைக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் தொலைக்காட்சியூடாகவும் இணைய வழியூடாகவும் இங்கு பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பாதம் வைத்து மன்றாடும் அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றியல்லும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சிகளான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியு சிப்ரியான் எனும் புனிதர்களுக்கு மன துன்புறுத்தலின் போது மன வலிமை அளித்தது போல
எங்களுக்கும் எதிர்ப்புகள் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சிகளான புனித கொர்னேலியுஸ் சிப்ரியான் உமது பேரை அறிக்கையிட்டு சிலுவையை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் மரம் பெரும் செயல்களை உலகுக்கரிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மேல் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையுறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புலந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித கொர்னேலியுஸ், புனித சிப்ரியான், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்த முடியாத வாழ்வு கிடைத்து செல்வது. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான கொர்னேலியுஸ், சிப்ரியன் எனும் புனிதர்கள் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தி உண்மைக்கு சான்றி பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.